நம்ம டோக்கியோ. க்ளோஸாக பார்க்கும்போது கலர்ஸ், ஹேர் ஸ்டைல், ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம டோக்கியோவை சுற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்கலைன்னா மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது ஒரு நார்மல் ட்ராவல் வீடியோ மட்டும் இல்லை, இது ஜப்பானோட இதயம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நாம் பார்க்க போகிறது மவுண்ட் ஃபூஜி. இப்போ நான் எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னா கார் ரெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. யூஸ்வலாக 2 விதமாக போகலாம், ஒன்று பஸ் இல்லைன்னா கார். நம்ம கார் ரெண்ட் எடுத்து போனோம்னா நிறைய சீனரிஸ் பார்க்க முடியும். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ், ஐடிபின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே நம்மளால் எடுக்க முடியும். ஜஸ்ட்டு 1500 தான். நீங்கள் டைரெக்டாக போய் பே பண்ணி நம்ம அன்றைக்கே கொடுத்துருவாங்க. ஒரு A4 ஷீட்டில் நமக்கு எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த கண்ட்ரி பேர் சொன்னிங்கன்னா நமக்கு அந்த நேமில் நமக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஜப்பானில் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வெண்டிங் மிஷின்ஸ் தான். நிறைய விதமான வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஜூஸுக்கு தனியாக, ஃபுட்டுக்கு தனியாக, நீங்கள் ஏகப்பட்ட வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். இதோட வெண்டிங் மிஷின்ஸோட பிறப்பிடமே நம்ம ஜப்பான் கூட சொல்லலாம். ஆனால் அவ்வளோ அதிகமான வெண்டிங் மிஷின்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் 4Kல தான் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி விஷுவல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்களே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக அவங்க எவ்வளோ சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஒர்க்கர்ஸ் வெளியே நின்றுருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க நின்றுட்டுருக்காங்க. இவங்களோட மெயின் டியூட்டியே பீப்புள்ஸ் யாராவது நடுவில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுற சொல்கிறது தான் அந்த வேலை. இப்போ அவர் பண்ணுவார் பாருங்கள். இப்போ நான் வரும்போது அவர் கைட் பண்ணுவார் மேலே. இப்போ நாங்கள் ஒரு சின்ன பார்க்குக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய இடம் இருக்குதுங்க கார் ரெண்ட் எடுக்கிறதுக்கு. நம்ம கூகுளில் பார்த்தே நம்ம பெஸ்ட்டாக எது இருக்கோ அதை ரிவ்யூ பேஸில் நம்ம கார் ரெண்ட் எடுக்கலாம். லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் அருமையான பிளேஸ். ஃபைனலாக நம்ம கார் ரெண்ட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். டைம்ஸ் கார் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் நம்ம கார் எடுக்க போகிறோம். இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் புக்லெட் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் மெத்தடு தான். ஸோ நம்ம ஆர்டிஓவில் பார்த்திங்கன்னா ஒன்லி பேப்பர் மெத்தடில் மட்டும்தான் தராங்க. புக்லெட் பார்த்திங்கன்னா டெல்லியில் மட்டும்தான் தராங்க. ஸோ அதனால் நம்மளால் கார் எடுக்க முடியல. அவங்க
அவங்க ரூல்ஸ் படி இங்கே தரமாட்டாங்க. இதுதாங்க நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த ஐடிபி லைசன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே டிசப்பாயிண்ட் ஆனதுனால வேறு வழி இல்லை, நம்ம பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அதுக்காக தான் இப்போ நம்ம பஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த இஷ்யூனால் எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய அலைஞ்சாச்சு, எங்கேயுமே கார் நமக்கு ரெண்ட் தரல. அவங்களுடைய ரூல்ஸ் படி நமக்கு கார் தர மாட்டாங்க. அதனால் பஸ்ஸில் ஏறியாச்சு, இனி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஃபைனலாக நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம ஹோட்டலில் நோக்கி நடக்க வேண்டியது தான். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ஃபூஜி நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம தங்கக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான இடம். அதை வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பேகெல்லாம் ரூமில் வச்சுட்டு அடுத்து போய் சாப்பிட்லாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மெக்டோனல்ட்ஸ் பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே போய் லைட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம மவுண்ட் ஃபூஜியை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். இதுதாங்க இந்த ஊர் மெக்டோனல்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய மென்யூஸ் அண்ட் ஃபுட்டோட வெரைட்டிஸ்லாம் பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே மோஸ்ட்லி போர்க் அண்ட் பீஃப் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. நீங்கள் சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி மெக்டோனல்ட்ஸ்க்கு வந்தால் தான் உங்களால் சாப்பிட முடியும். இதுதாங்க நம்ம தங்கக்கூடிய இடம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணி மவுண்ட் ஃபூஜி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான பிளேஸ், வாங்க சுற்றி பார்க்கலாம்.